இன்றைக்கி நம்ம ஜூனியர் என்டிஆர், சாய்ஃப் அலி கான், ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடித்து வெளியே வந்திருக்க தேவரா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே வர ஆரம்பிச்சு, அதுவும் பார்ட் 1 அப்படின்னாவது ஓஹோ ரைட்டுப்பா 2 பார்ட் எடுக்க போகிறாங்க, அப்போனா ஏதோ ஒரு பீரியாடிக் ஹிஸ்டாரிக்கல் கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார்ந்தா ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. படத்தோடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கடல் பகுதியை சார்ந்த ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 4 குரூப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. அந்த 4 குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் வந்து போராடி இருப்பாங்க. அந்த கடல் வழியா எந்த ஒரு வெள்ளைக்காரன் வந்தாலும் அடித்து தம்சம் பண்ணுறது இது மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளையா தான் தேவரா இருக்காரு, சாய்ஃப் அலி கான் இருக்காரு, கலையரசன் இருக்காங்க. அப்போ இன்னொரு ஒரு ஆக்டர் இருக்காரு. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கடல் சார்ந்த வேலைகள் தானே தெரியும் அப்படிங்கும்போது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவரா ஆகிய என்டிஆர் வந்து எதிர்ப்பார். இது சாய்ஃப் அலி கான் அண்ட் மற்றவர்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருமே சேர்ந்து தேவராவை எதிர்க்கிறாங்க. இறுதியாக என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும்னா அனிப்ரோக்கு தான். படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் பிஜிஎம்மை போட்டு தெறிக்க விடுறாரு. அதுவும் தேவரா சாங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த டைட்டில் சாங்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜூனியர் என்டிஆரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவர் எப்போதுமே ஆக்சுவலாக அந்த மேன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தடவையும் நிரூபிக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஸ்ட்ராங்காக நிரூபிச்சிருக்காரு. நான் தான்ப்பா மேன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வர ஒரு சீனுமே அவ்வளோ அழகாக செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ஜான்வி கபூர் எல்லாருமே எதிர்பார்த்து போனோம்ல, 10 நிமிஷம் தான் படத்தில், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. பட் அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் தான் ஸ்டோரி டெல்லராக இருக்கார். கதை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்லினியராக தான் ஆரம்பிக்கும். அப்படியே ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அப்படியே கிளைமேக்ஸில் அது அப்படியே வேறையாக மாறிக்கும். நம்ம பாகுபலி பார்க்கும்போது ஒரு கேள்வி வந்து நின்றுருக்கும். படம் பார்த்து முடிக்கும்போது அந்த கேள்வி இந்த படத்துலேயும் வந்து நின்றுச்சு. ஆக்சுவலாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, தேவரா அப்படின்னா ரூலர் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம். அந்த கடலுடைய ஒட்டுமொத்தத்தையுமே அவர் தான் வந்து தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருப்பார். தேவரா கேட்டால் சொன்னன்னு அர்த்தம். அப்போ சொன்னா அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு தேட்டரில். ஒரு ஃபுல் கமர்ஷியலான ஒரு படம் தான். பட் நிறைய ப்ரெடிக்டபிள் சீன் இருந்துச்சு. இவர் தான் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து டோலிவுட்டுக்கே உண்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதில் நிறையாவே இருக்குது. ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சனி போத்தா சனிவாரம் பார்த்தோம்ல, அது எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலாக இருந்துச்சோ இது வேறு மாதிரியான ஒரு கமர்ஷியல், அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. பட் லேக் தான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிள் சீன்லாம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. கடைசியாக படம் முடியும் போது தேவராவுடைய புல்லன் வரா அந்த ஒரு கேள்வியோட படம் முடியுது. ஒய் வரா கில்ட் தேவரா, இந்த கேள்வியோடு வச்சு தேவராவுடைய பாட்டு உள்ளீட கொடுத்து விட்டாங்க. பிரகாஷ் ராஜ் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் வந்து ஒரு சம் பர்சனை பிடிக்கிறதுக்காக வராங்க. கடைசி வரைக்கும் அந்த பர்சனை காமிக்கவே இல்லை. தேவராவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அங்கங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்காத மாரி தான் இருந்துச்சு. பாக்கியெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாகவே இருந்துச்சு. அதர்வைஸ் சூப்பரான கமர்ஷியல் படம். அப்படியே ஃபேமிலியோடு போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.